அண்ணா என்னை விட மூத்தவரு, முதலுரிமை அவருக்கு தானே. பிரியா நிக்கி சின்னவங்களா இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய அன்பு கிடைச்சதா. ஆனா எனக்கு என்னை பத்தி யாருமே யோசிக்கலையே. இன்னைக்கு எதுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நேஹா, இப்படிதான் அம்மா கிட்ட பேசுவாங்களா? பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு. அம்மா நிலைமை நீ எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? நான் ரொம்ப கேட்டவ தானே, அதனாலதான் யாருக்கும் என் மேல அக்கறை இல்ல. நேஹா, நீ இங்க பாரு நேஹா, நானும் மனுஷிதானே. தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல தப்பு பண்ணிட்டேன். அம்மா, தயவு செஞ்சு இன்னைக்காவது நீ நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிக்க கூடாதா? சரி, மன்னிக்க கூடாதுன்னு நினைச்சா மன்னிக்காத. ஆனா தயவு செஞ்சு உன்னை தண்டிச்சுக்கிறதாவது நிறுத்துமா. பாருமா, இன்னைக்கு உன்னுடைய நிச்சயதார்த்தம். உன்னோட புது வாழ்க்கையில நீ முதல் அடி எடுத்து வைக்க போற. இதுக்கப்புறமா நீ உன்னோட வருங்கால வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசி. நீ சந்தோஷமா இருப்ப. இதுக்கப்புறம் வாழ்க்கையில நானும் கடந்த காலமா இருக்க மாட்டேன். உன்னோட வாழ்க்கையில சமீர் தான் இருப்பா. முடிச்சு போன விஷயத்தை பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம். நீ எதுக்கு இப்படி வந்து உட்கார்ந்திருக்க? என்ன யோசிக்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? உங்களுக்கும் வேற வழி இல்லை. ஆனா நேஹா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அவ குழந்தையா இருந்தப்போ நான் அவளுக்கு பெரியவங்க செய்யற வேலையெல்லாம் அதிகமா கொடுத்துட்டேன்லப்பா. சூழ்நிலைய புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் அவளுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அவ குடும்பத்தை அவ பாத்துக்கிற நிலைமை வரும்போது என்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கலனாலும் சில விஷயங்களாவது புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னது, உன்னோட வாலெட் கிடைச்சிருச்சா? நான் ஒரு பொண்ணு மேல இடிச்சேன் இல்லையா, அது நம்மளோட எஸ்டேட் ஏஜென்ட் போஸோட தங்கச்சி தான். ஓஹோ, அவர் ஆபீஸ்ல வந்து கொடுத்துட்டு போனாரு. நல்ல விஷயம் தானப்பா. அது சரி தேவ், நேத்து நீயும் சமீரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் நேஹாவோட ஃபியூச்சரை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஹோப்ஃபுல்லி சமீர் நேஹாவை சந்தோஷமா பார்த்துக்கணும். கவலைப்படாத, நீ இருக்க இல்ல, நீ கண்டிப்பா எந்த நிலைமையிலையும் நேஹாவுக்கு கஷ்டம் வராம பார்த்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் அண்ணியும் இதைத்தான் பேசிட்டு இருந்தோம். உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு எங்க நேஹா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா அண்ணி? ஆமா. அட சாவித்ரி அக்கா, அண்ணி ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன், இருங்க. ராதாராணி, இந்த நேகாவோட அம்மா பேசுறதெல்லாம் என் மனசுல முள்ளு மாதிரி குத்துது. அப்படின்னு அவ கொடுத்து வச்சிருக்கணும்.
தெரியாம தான் நான் கேக்குறேன். எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க போறது இல்ல. அவ தனி கொடுத்துனா போக போறா. அட ஆரம்பத்துல இப்படித்தான் இருக்கும். சீக்கிரமா அவ ஒரு குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் பாருங்க அவளுக்கு மாமியார் ஞாபகம் தான் வரும். இந்த நம்பிக்கையில தான் நானும் சரின்னு சொன்னேன். ஹாய். ஹாய். ராதாராணி அங்க பாரு. சலோனி தேவ் 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? சலோனி ஹைட்டா இருக்கா, அழகாவும் இருக்கா. நீங்களே யோசிங்களே, இந்த வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வரப்போறா. அதே மாதிரி எங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? அது ஏதோ சொல்லுவாங்களே, இப்ப கூட மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த ஈஸ்வரி அக்காவை பத்தி எதுக்கு கவலைப்படுறீங்க? அவங்க கிட்ட நான் பேசுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சலோனி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. நீங்க வேணா பாருங்க. ஒரு வேலை இருந்துச்சு, மறந்துட்டேன். இருங்க வந்துடுறேன். தேவ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா? தேவ் யாரு? அது நேஹாவோட அண்ணன் தானே? இத பாரு, மனசுல இருக்க விஷயத்த அம்மா கிட்ட மறைக்கவே கூடாது. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, அம்மா இப்பவே பேச ஆரம்பிக்கிறேன். ஆனாம்மா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். 2 பட்டம் ஒரே நூல்ல பறக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்க, பறந்தா ஒன்னா பறக்கும், இல்லைன்னா ஒன்னாவே கீழே விழும். புரியல. அப்படின்னா உனக்கும் நேகாவுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன். நடந்தா இந்த கல்யாணம் ஒன்னா நடக்கணும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. என்ன? டேய் என்ன பண்ற? டேய் அந்த பொண்ணுகிட்ட எனக்கு இன்ட்ரோ கொடுறா. உனக்கு ஒன்று வைக்கணுமா இப்போ? அதெல்லாம் வேணாம்டா. என்ன பேசிட்டு இருக்க நீ? சரி அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஒன்று பண்ணு, எல்லா கிஃப்டையும் ஆர்கனைஸ் பண்ணு. இந்த தடவை இந்த தப்பா ஆயிடக்கூடாது. ஹாய். ஹாய். சரி நீ ஒழுங்கா வேலையை பாரு. வணக்கங்க. வணக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்க பொண்ணுக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி தேவ் எங்க இருக்கான்? தேவ் இங்கதான் இருப்பான். அங்க இருக்கான். நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி நீங்க உட்காருங்க. சரி. தேவ். I'll be back. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது வந்து நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன்ப்பா. அது நம்ம பழைய வீட்டுக்கு பக்கத்துல பாட்டேல் தாத்தா இருந்தார்ல, அவரை நான் கூப்பிடவே மறந்துட்டேன். ஓ, நான் இப்போ டிரைவர் அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், டிரைவரை அனுப்பாத. கடைசி நேரத்துல டிரைவரை அனுப்புறது நல்லா இருக்காதுப்பா. நான் ஒண்ணு பண்றேன், நானே போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாமா, வீட்டுல நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. நேகாவோட நிச்சயதார்த்தம் இது. இப்ப போய் போறேன்றீங்க? அது இல்லப்பா, நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன். இல்லம்மா வேண்டாம், நான் கூட்டிட்டு வரேன். ஓகே? நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, நீ போய் சீக்கிரம் கூட்டிட்டு. சரி. மாமா, அது என்னங்கறத பாரு. நீங்க ஹனிமூனுக்கு எங்க போறீங்க? அக்கா என்ன முறைக்காதீங்க. மாமா என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நான் ஸ்விஸ் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். What do you think? மாமா, நான் ஒரு ஐடியா கொடுக்கவா? நீங்க ஹனிமூன் டெல்லியிலே ஏதாவது பிளான் பண்ணிக்கலாமே. டெல்லியிலயா? ஹனிமூன் தானக்கா, நீங்க எப்படியும் ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. அதையே சுவிட்சர்லாண்ட போய் பார்த்துட்டு இங்கேயே பார்க்கலாமே. சாரிக்கா. சரிக்கா, நீங்க கோவப்படாதீங்க. உங்க கோவத்தை போக்குறதுக்கு நாங்க எல்லாரும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். வாங்க, உங்க மச்சன் நிச்சயங்களா யாருன்னு காட்டுறோம். எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய் நிக்கி, உன்னை தான் கேக்குறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு எங்க நேயாக்காக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்காரு, நேயா அண்ட் சமீர். நீங்க சந்தோஷமா இருக்கணும். சோ ப்ளீஸ் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சோ நீங்க எல்லாரும் இவங்க 2 பேருக்கும்
ஆசீர்வாதம் பண்ணணும். அக்காக்கு சல்மான் கான் மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. ஹீரோயின் மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அக்காக்காக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்ப பார்த்தாலும் கேரம் கேரம் கேரம். ஷோனாவோட கல்யாணத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு வருத்தப்படுறேன். அதே மாதிரி இவனும் வருத்தப்படணுமா? நான் ஷோனாவுக்காக ஒரு நல்ல பையனை பார்த்து வச்சிருக்கேன். ஒரு தடவை இந்த போட்டோவை பார்க்கலாம்ல? எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? ஷோனாக்கு என்ன அந்த அளவுக்கு வயசாயிடுச்சா? ஷோனா சௌரவை விட 3 வயசு தான் சின்னவ, தெரியும்ல? அதெல்லாம் அந்த காலம். ஷோனாவுக்கு இன்னும் கல்யாண வயசு வரல. முதல்ல அவ வாழ்க்கையில செட்டில் ஆகணும். மத்த எல்லாரையும் விட அவ ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும். அப்பதான் அவளுக்கு கல்யாணம். வெல் செட் அப்பா. பையன் ஹெல்த் அண்ட் டயட் கான்ஷியஸா இருக்கு. பெர்ஃபெக்ட். கூட உங்களுக்குலாம் பசிக்குதா? நான் சாண்ட்விச் செய்யவா? வாவ், சோனாவோட சாண்ட்விச். அதுல நோ சீஸ், நோ பட்டர், நோ ஃப்ரைஸ். காஞ்சி போயிருக்கோம். நாங்க நல்லா சாப்பிட்டு வளர்ந்தவங்க, புரியுதா? அண்ணா, உண்மையான சொத்து ஃபிட்னஸ் தான் இல்லையாப்பா? கரெக்டா சொன்ன. எப்ப பாரு ஃபிட்னஸ், ஹெல்த்த பத்தியே பேசு. இது ஏன் வீடு. இங்க யாரும் இலை செடியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு வீட்ல நான் மீன் வறுத்து வைக்க போறேன். நீ சாப்பிடுறியா? பெருசா வந்து அக்கா, தேவ் எங்க? அவன் இல்லாம நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும்? தேவ் இப்போ வந்துருவான். அதோ வந்துட்டான். அம்மா, பாட்டில் தாத்தா அங்க இல்லவே இல்லையே. ஊரை விட்டே போயிட்டாரா? அப்படியா? ஐயோ, அவர் கிராமத்துக்கு போயிட்டாருங்கிற விஷயத்த நான் சுத்தமா மறந்துட்டேனேப்பா. சரிப்பா, நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நிறைய வேலை இருக்கு. நீயும் போய் வேலையை பாருப்பா. போ, நீங்க வாங்க. நீ ரெண்டு பேரும் அழகா இருக்காங்கல்ல? உண்மையாக்கா, பல வருஷம் புண்ணியம் பண்ணாதான் தேவ் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைப்பான். ஆனா இதுக்கப்புறம் உங்களால கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா தேவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க எப்பவுமே பொண்டாட்டி சொல்றதுன்னு கேட்பாங்க. ஒரு தோட்டத்துல இருந்து ஒரு பூச்செடி எடுத்து தனியா தொட்டில வைக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சில பூச்செடிகளை இப்போ தோட்டத்துல இருந்து எடுக்க முடியாது. அக்கா, அண்ணி, இவங்கள பாத்தீங்களா? யாரும் தெரியுதா? தெரியல. இவங்க ரீட்டாவோட அம்மா, நம்ம பழைய பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆமாமா, வணக்கம் வணக்கம். அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சரி சரி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நீ இங்க வா. நீ கண்டிப்பா ஈஸ்வரி கிட்ட பேசிடுவேன்னு எனக்கு தெரியும். நான் தேவ் கிட்ட குடுக்கறதுக்காக தேங்காய் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இப்பயே போய் பேசுறேன். அது என்னன்னா, அக்கா கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்காங்க. கொஞ்சம் டைம் கிடைச்சதும் பேசிடுறேன். கண்டிப்பா பேசிடுங்க.
நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த தேங்காய தேவ் கிட்ட கொடுத்துட்டு தான் போவேன். நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா இப்ப பேசிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்ப வந்துடுறேன். யா, ஃபைல்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சுல்ல? ஓகே. ஹாய். ஓகே, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். தேங்க்யூ. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. எனக்கு எதுக்காக நீங்க இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறீங்க? வா போனி பேசுங்க. ஓகே ஓகே, சொல்லு, நீ சொல்லு. ஆக்சுவலி கங்க்ராச்சுலேட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க போன்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்களே. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் வேலை இருக்கேன், கொஞ்சம் பிஸி, சாரி. அட, எப்ப பாரு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பீங்களா? கொஞ்சம் வந்திருக்கிற கெஸ்டையும் கவனிக்கணும்ல. என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது தேவையா? உங்களுக்கு ஏதாவது குறைனா சொல்லுங்க. நீங்க தான். தேவ், இது வரேன். தேவ் சரின்னு சொல்லிட்டானா? இந்த தேங்காயை மட்டும் கொடுத்துறவா? என்னம்மா பேசுறீங்க நீங்க? அவன் என்கிட்ட ஒழுங்கா பேச கூட இல்ல. அவன் எப்படி சரின்னு சொல்லுவான்? எப்ப பாரு அவனோட தங்கச்சிங்களை பத்தியும் அவன் அம்மாவை பத்தியும் தான் பேசிட்டு இருக்கான். என்ன அவ கவனிக்கவே மாட்டேங்கிறாமா? அவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கூட தெரியல. என்னைக்கு எங்க 2 பேரோட கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவேன்னு சொன்னீங்க, உங்களால முடியுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கும் தேவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மகன் எப்பவும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டியதான் சுத்தி சுத்தி வருவாங்க. உன் அண்ணனை பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் அண்ணன் எப்படி கவனிக்கிறான்னு. என்ன கவனிக்கிறானா? அம்மா, தேவ் கூட என்ன இந்த மாதிரி கவனிப்பான்ல? கண்டிப்பா உன்னை நல்லா கவனிப்பான். பெரிய மீன் எப்பவும் வலையில மாட்ட கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா கண்டிப்பா வலையில மாட்டோம். புரியுதா? என்னாச்சுமா, ஏதோ பதட்டமா இருக்கீங்க? இல்லப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேவ், நீ எனக்கு பெரிய பரிசு கொடுத்துருக்கப்பா. நேஹாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்க. நேஹா எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், யார் கண்ணும் படக்கூடாது. நீ ஏன் இப்ப தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதா? சொல்லு. இன்னும் நேகாவுக்கு கல்யாணமே ஆகல, ஆனா நீ தேவோட கல்யாணத்தை பத்தி பேசுற. இது பார், தவால ஒரு சப்பாத்தி வேகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சப்பாத்தி போட்டா ரெண்டுமே வேகாது. அது எப்படி வேகாது? ஒரு சப்பாத்தி வெந்ததுக்கு அப்புறம் நான் இன்னொரு சப்பாத்தி போட்டுருவேன். எதுக்காக இப்படி பேசுறீங்க? இந்த சம்பந்தத்துல என்ன குறை இருக்கு? நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு. இங்க பாருங்க, அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தானா நேகாவுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுவும் இல்லாம நேகா ஈஸ்வரி அக்காவுக்கும் தேவுக்காவும் நிறைய பண்ணிருக்கா. இப்ப இவங்க பண்ணட்டும். இங்க பாரு, நான் என்ன சொல்றேன். நீ ஈஸ்வரி கிட்ட பேசுனியா? தேவ் கிட்ட நான் தேங்காய் கொடுத்துறவா? இந்த தேங்காயை என் தலையில உடைச்சிருங்க. ஏன் இப்படி நீங்க அவசரப்படுறீங்க? ஒரு தடவை இத பத்தி நான் அக்கா கிட்ட பேசிடுறேன். இது சாதாரண விஷயம் இல்ல உடனே போய் பேசுறதுக்கு. அவங்க மகனோட விஷயம் இல்லையா? முதல்ல நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் அக்கா கிட்ட இத பத்தி நான் பொறுமையா பேசுறேன். ஆனா நீ இன்னைக்கே பேசுற. சரி, நான் இன்னைக்கே பேசிடுறேன். நான் உங்ககிட்ட சத்தியமே பண்றேன், சரியா? சரி. இங்க பார், நீ பண்றது பெரிய தப்பு. நான் சொல்றது கேள்வி. இதெல்லாம் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. உன்ன மாதிரி ஒரு பையன் வீட்டில் இருக்கும்போது ஃபங்க்ஷன்ல குறை இருக்குமா என்ன? குடும்பத்துல எல்லாருக்காகவும் நீ யோசிக்கிற. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. ஈஸ்வரி, உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி போறதுக்குள்ள உங்க வீட்டுக்கு ஒரு மருமகளை கூட்டு வந்துருங்க. அப்பதான் நேகாவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. சரி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம்.
For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.